2004 இது வரைக்கும் இதய கண்ணீர் பத்திரிகை வந்து தவறாம தொடர்ந்து எங்க வீட்டுக்கு வருங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதுக்கு அந்த பத்திரிகை வந்து அதை ஓபன் பண்ணி அதோட கவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதோட அந்த கவர் பேஜ்ல எம்ஜிஆர் ஐயாவோட அந்த அழகான சிரிப்பு, ஒரு மலர்ந்து ஒரு 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 பூ மலர்ந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிரிப்பு கொண்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டோ பார்த்ததும் ரொம்ப ஒரு அன்னைக்கு நாளே ரொம்ப அழகா போயிடும். போஸ்ட்ல அந்த பத்திரிகை வரும்போது நிஜமாவே சொல்றேன், அந்த ஒரு பிரவுன் கலர் கவரிங் இருக்கும் மேல, அந்த கவரிங் பிரிச்சுட்டு இல்ல ஐயாவை பார்த்ததும் ஒரு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு போட்டோ நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள பார்த்தா நிறைய செய்திகள், அவர் பத்தி நிறைய விஷயங்கள், அவர் நடிச்ச நிறைய படங்களோட அனுபவங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற போட்டோகிராஃப்ஸ், அவர் நடிச்ச சில ஃபிலிம்ஸோட படங்களோட சில காட்சிகள், நிறைய விஷயங்கள் இதுல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. 25வது வருடம்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவோ பத்திரிகை வந்து மூடுற நேரத்திலையும் க்ளோஸ் ஆகுற நேரத்திலையும் இது வந்து துணிச்சலோட, இது வந்து ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப ஐயா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த அவருக்கு பார்க்கணும். அவர் எங்க வீட்டுக்கு வர மாதிரி இல்லையா? இந்த பத்திரிகை எங்க வீட்டுக்கு போஸ்ட்ல வரும்போது ஐயாவே நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரியே எனக்கு அந்த மாதிரி ஒரு தோணுது. அவரை நான் நேர்ல பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. அதான் அவருக்கு நேர்ல நான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. ஆனா இந்த இதய கண்ணி வீட்டுக்கு வரும்போது அவரை பார்க்கும்போது ஏதோ அவர் வீட்டுக்குள்ள வர மாதிரியே தோணுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த செயல் எப்பவுமே தொடங்கட்டும் ஐயா, நீங்க பண்ணிட்டே இருங்க. இந்த பத்திரிகைக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அழகா இங்க அழைச்சிட்டு எனக்கு இன்வைட் பண்றதுக்கு முதலுக்கு நன்றி. என்னை விட என்னோட ஹஸ்பண்ட் சார் வந்து ரொம்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும், நம்ம இங்க வந்துதான் ஆகணும், நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அவர் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஃபேன், ஐயாவோட பெரும் ரசிகர் என்னோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் சார். வந்து அவ்வளோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா 100 மடங்கு பல மடங்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு, படங்கள் பார்த்து வச்சிருக்காரு அவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நீ கண்டிப்பா வந்துடணும், என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வா அப்படி சொல்லி எனக்கு வந்து சொல்லி எனக்கு வர வச்சது சார் தான். ஸோ அவருக்கு தான் முதல் நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இந்த விழா இன்னும் பல ஆண்டுகள், இன்னும் பல சிறப்பான ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. அதாவது இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரு ராஜகுமாரன் அவர் வந்து மேடம் பார்க்குறாங்க, மேடம் பார்த்து அவங்களுடைய கருத்து எனக்கு தெரியாது, நீங்க மேடையில் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு சஸ்பென்ஸா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சென்னையிலேருந்து இங்கே சேலம் வந்து, சேலத்துலேருந்து ஈரோடு வந்து இந்த சிரமங்கள் இவங்களுக்கு தேவையில்லாதது. ஆனாலும் எம்ஜிஆர் என்ற சக்தி அவர்களை இங்கே கொண்டு சேர்ந்திருக்கிறது. அதுக்காக புரட்சித்திலே அவர்களுக்கு நன்றி. இந்த தேவையான அவர்களுக்கு எம்ஜிஆர் குடும்பத்திற்கு சார்ந்த நன்றி அறிவிக்கிறோம். இதயகதி ஆசிரியர் அவர்கள் நம்முடைய சிறப்பு வருகையாளர்
அன்புக்குரிய சகோதரி தேவயானி அவர்களுக்கு இப்பொழுது நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். இதயக்கணி 25வது ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக 3 மணியிலிருந்து இதுவரையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய சகோதரி தேவயானியின் வருகை மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி.